நம்ம லைஃப்பில் ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி இதுதான் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சால் லைஃப் சுவாரஸ்யமாக இருக்கும்னு சொல்லுவாங்க. அதெல்லாமே அவங்களுக்கு நடக்கிற வரைக்கும் தான். அன்னைக்கு எப்பயும் போல் தங்கச்சி கூட சண்டை போட்டுட்டு தான் நாள் ஸ்டார்ட் ஆச்சு. டே அண்ணா, எங்கடா இருக்க? உங்கள் அண்ணி ஏதோ பார்க்கணுன்னு கூப்பிட்டா, அதான் அவளை பார்க்க வந்திருக்கேன். என்னன்னு டக்குன்னு சொல்லு. வரும்போது பிரியாணி வாங்கிட்டு வரியா? எனக்கு சாப்பிடணும் போல இருக்குடா அண்ணா, வாங்கிட்டு வாடா அண்ணா. போடி, எப்போ பார்த்தாலும் சோறு சோறுன்னு. என்கிட்டலாம் இப்போ காசு இல்லை. கொலை பண்ணி நீ இருந்தா சிகரெட்டா ஊது தள்ளுற. 2 நாள் சிகரெட் பிடிக்காம இருந்தா எனக்கு பிரியாணி வாங்கி கொடுத்துக்கலாம் தெரியுமா? போன வேடி பெரிய அட்வைஸ் பண்ணுவாங்க. இந்த வாலிப வயசு இருக்கே, நல்லா இருக்கிறவனா கூட கிறுக்கு பிடிக்க வச்சிரும். எக்ஸாம்பிளுக்கு கிளி மாதிரி ஒரு அத்தை பொண்ணு இருந்தாலும் விளைஞ்சு திரிஞ்சு பின்னாடி சுற்றி ஒத்துக்க வச்சு டேட்டிங் அவுட்டிங்னு மனசு அலைய விடுது பார்த்தீங்களா? இதுக்கு பேர் வேற என்னன்னு சொல்கிறது? எவ்வளோ நேரம் தாண்டி வெயிட் பண்ணுறது? இப்போ என்ன, நான் லேட்டாக வந்தது உனக்கு ரீசன். ஸோ சாருக்கு டென்ஷன் எடுத்துகிட்டு இருக்கீங்களா? டென்ஷன்லாம் இல்லடி, நீ தான் இப்போலாம் அடிக்கடி டென்ஷன் ஆகுற. போகிற போக்க பார்த்தா உன் டென்ஷனை குறைக்க நீ தம் அடிக்க வேண்டியதாக வரும்னு நினைக்கிறேன். எப்போ அம்மாட்ட லிப்னு இருக்கிறது சொல்ல போகிறேன்? எதுக்கு சொல்லணும்? இல்லை, சொன்னையான்னு கேட்டேன். நான் சொல்லலை. சொன்னப்புறம் அம்மா தக்கான்னு குதிக்கும். நம்ம குடும்பத்தில் இந்த மாதிரி லிவிங் கல்ச்சர் இருந்ததில்லை, நீ குடும்பமானத்தையே வாங்கிட்டு அது இதுன்னு. ஐயோ, நான் கூட அவ்வளோ ஃபோவெல்லாம் கெட்ட வார்த்தை பேச மாட்டேன். எங்கள் அம்மா அதில் சாம்பியன். சரி, நீ எப்போ பெங்களூர் போகிற? ஆஃபர் லெட்டர் வந்துருச்சா? அடுத்த வாரம் வர சொல்லியிருக்காங்க. ஓ சூப்பர். நீ போறியா? எனக்குன்னு நான் மட்டும்தானே இருக்கேன். ஸோ சேவிங்ஸ்லாம் பண்ணணும். சேவிங்ஸ் முக்கியமா இல்லை கல்யாணம் முக்கியமா? சேவிங்ஸ் பண்ணுறதே கல்யாணத்துக்கு தான். அப்போ 6 மாதத்தில் எவ்வளோ சேவிங்ஸ் பண்ணிட போகிற? அது 6 மாதம். அம்மாட்ட ஜோசியர் சொன்னா என்ன? அம்மா உன்னை நேரில் பார்க்கணும்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. எப்போ ஊருக்கு போகலாம்? பிராங்க் பண்ணாத ஹரி, போதும் நிறுத்திக்கோ இதோட. இப்போவே சமாளிக்க முடியல, கல்யாணத்துக்கு அப்புறம் நீ ரொம்ப பாவம். சீரியஸாவா கேட்குற? ஆமாம், நல்லா யோசிச்சுக்கோ. வேண்டானா நிச்சயத்துக்கு முன்னாடி சொல்லிடு. என்னாச்சு? ஒன்றும் இல்லைடா, மார்னிங் சாப்பிட்டது செய்யலன்னு நினைக்கிறேன். கீர்த்தி, இது ஒன்றும் அந்த வந்து இல்லையே. தெரிலடா. இது தெரியலையா? நான் அசால்ட்டா சொல்றான். ஏய் என்னாச்சு? ஏய் பாரு. ஏய் ஹாஸ்பிட்டலுக்கு போலாமா? என்னாச்சு? மனுஷங்களான நம்ம ஏன் அடிச்சுக்கிறோம் சொல்லுங்க? நம்மளுக்குள்ள ஒற்றுமை இல்லாதனாலயா? இல்லை, நம்ம தான் சரின்னு நினைக்கிறது. அப்படி ஃபாரின்ல சரின்னு படுற ஒரு விஷயத்த இந்த கப்பிள்ஸ் பண்ணிட்டாங்க. சார், ஒரு எமர்ஜென்சி கேஸுங்க சார், சீக்கிரம் வாங்க சார். என்ன பாச்சு? கேட்ச் கொடுங்க. பேசிட்டு இருக்கும்போது மைண்ட் என்ன ப்ரோ ஆச்சு?
சார் ஜஸ்ட் வாமிட் மட்டும் தான் சார் பண்ணாங்க. காதுல இருந்து கீழே வந்ததுக்கப்புறம் ரத்தம் அந்த மாதிரி பிளட் எதுவுமே வரல சார். சடனாக மயக்கம் நான் ஆயிட்டாங்க. மயங்கி விழுந்துட்டேன். சரி சிஸ்டர் சீக்கிரம் எமர்ஜென்சியில் கூப்பிட்டு போங்க. சிஸ்டர் சுகரும் நார்மலாக தான் இருக்கு. கீர்த்தி பாரு, நான் தெரியலண்ணா, விளாடாத, என்ன பாரு, தெரியலண்ணா, பாரு, விளாடாத, நீ பிராண்ட்லாம் பண்ணாத. சார் நீங்க சும்மா வரீங்களா? நம்மளில் ஒரு சிலர் எந்த விதமான சுச்சுவேஷனுக்கும் அடாப்ட் ஆகிற மாதிரி நம்மளை நம்மளே தயார்படுத்தி வச்சுருப்போம். சொல்லப்போனால் தவளைகள் மாதிரி என்னதான் நம்மளால் மாற்றிக்க முடிஞ்சாலும் அடிக்கடி மாற்ற சொன்னால் எப்படிங்க மாற முடியும்? நீ என்ன பண்ணி வச்சிருக்க? நீ ஸ்மோக்கிங் மட்டும் தான் பண்ற. உன்னை திருத்தலாம்னு நினைச்சேன். ஆனா நீயும் மற்ற பசங்க மாதிரி காமிச்சிட்டே. சரி இதுக்கு பதில் சொல்லு. அவ்வளோ வாய் பேசுறல. நான் ஒரு பையனை இப்படி லவ் பண்ணி அந்த பையன் அந்த ஹாஸ்பிட்டலில் இப்படி கொண்டாந்து அட்மிட் பண்ணி தான் சும்மா இருந்திருப்பியா? பதில் சொல்லுடா. அண்ணா எரும மாடு. ஹலோ அக்கா, சொல்லுங்கக்கா. அம்மா கீர்த்தனை என்ன பண்ணிட்டு இருக்கா? காலையிலேருந்து 5 வாட்டி கால் பண்ணிட்டேன். ஒரு டைம் கூட அட்டன் பண்ணி பேசணும்னு மேடத்துக்கு தோணலையோ? ட்ரெஸ்ட்டில் ஒன்றா இருக்கும்போது குட்டி போட்ட பூனையாட்ட அக்கா எப்போ போகலாம், எப்போ வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பான். இப்போ கல்யாணம் ஆசை வந்ததுலேருந்து கண்டு கூட மாட்டேங்கிறான். அவளுக்கு அவ்வளோ கொழுப்பாயிடுச்சு. அக்கா கீர்த்தனாக்கு வந்து என்னாச்சுடி? ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஒன்னா கீர்த்தனை ஆசிரமத்தில் வளர்ந்த பொண்ணு. அவளுக்கு ஏதாவது கேட்க ஆள் இல்லை, யாரும் வரமாட்டாங்கன்னு நினச்சிட்டியா? கீர்த்தனை உன்னை லவ் பண்ணுறேன்னு இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அவகிட்ட சொன்னேன். தலையே அடிச்சுக்கிட்டேன். நான் பார்க்க பொறிக்க மாதிரி இருக்கா, அதெல்லாம் லவ் பண்ணாத. எங்க அவ கேட்டா? கையெழு. நீயும் கணக்கு என்ன ட்ராமா பண்ணுறீங்களா? வாங்கக்கா போகலாம். கொன்றுவேன். கீர்த்தனாக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா அதுக்கு முழு காரணம் நீதான். உன்னை சும்மாவே விட மாட்டேன். பார்த்து கீர்த்தனாக்காக எந்த எக்ஸ்ட்ரீம் வேணாலும் போகும். கர்மா சபூமரன் அதெல்லாம் லாஜிக்கே இல்லைன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. மீன்னால நிலத்தில் வாழ முடியாது, மாடுனால மாமிசம் சாப்பிட முடியாது, கீழே விழுந்தா அடிபடும். அப்படி அடிபடும் போது வலிக்கும் தானே. நம்ம எதை விதைக்கிறோமோ அதுதான் அறுவடை செய்வோம். அதுதானே விதிமுறை. கீர்த்தனா உங்களுக்கு என்ன வேணும்? டாக்டர், நான் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு. கீர்த்தனா இங்கே அட்மிட்டாக இருக்கிறது அவங்க பேரண்ட்ஸ் தெரியுமா? டாக்டர், கீர்த்தனாக்கு யாரும் இல்லை, நாங்கள் தான் எல்லாமே. ஆமாம் டாக்டர், பட் எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. கீர்த்தனாக்கு தான் எந்த ஒரு பேட் ஹாபிட்டுமே இல்லையா டாக்டர்? அப்புறம் எப்படி டாக்டர் இந்த மாதிரி? பதட்டப்படாதீங்க. ஃபர்ஸ்ட் கீர்த்தனா வந்திருக்கிறது ஒன் ஆஃப் த ரேர் கேசஸ் தான். as I mentioned, it can be termed as second hand smoking effect or also passive smoking effect. ஒரு வருஷத்துக்கு சவுத் ஈஸ்ட் ஏசியாவில் மட்டும் 1.3 மில்லியன், அதாவது 13 லட்சம் பேருக்கு வந்து டொபாக்கோனால அல்லது டொபாக்கோ சார்ந்த பொருட்கள்னால பாதிக்கப்படுறாங்க. இதனால அவங்க இறந்தும் கூட போயிருக்காங்க. ஸோ இதில் இந்த 13 லட்சம் பேரில் ஸ்மோக் பண்ணாதவங்க கூட இறந்து போயிருக்காங்கங்கிறத வந்து ஒரு ஆச்சரியமான விஷயம். இது ஒரு ஹார்ட் பிரேக்கிங் சேட்னஸ் கூட. செகண்ட் ஹேண்ட் ஸ்மோக்கர்ஸ் யாருன்னா பேசிவ் ஸ்மோக்கர்ஸ் தான். யாரோ ஸ்மோக் பண்ண காற்றை சுவாசிச்சதுனால கூட உங்களுக்கு இந்த எஃபெக்ட் வந்திருக்கலாம். லைக்லி தட் ஃப்ரீக்வெண்ட்டாக ஸ்மோக் பண்ணவங்க கூட அவங்க நிறைய நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கனால கூட அவங்களுக்கு இந்த எஃபெக்ட் வந்திருக்கலாம். ஸோ இது ஏன் வந்துச்சு, எப்படி வந்துச்சுன்னு ஆராய்ச்சி பண்ணுறதை விட இனிமேல் அவங்களுக்கு எப்படி ஒரு சேஃப்டி ப்ரொவைட் பண்ணலாம்னு யோசிக்கிறத புத்திசாலித்தனம். கூடிய சீக்கிரத்தில் அவன் அப்பா ஆக போகிறான், அவன் லவ் பண்ண பொண்ணு அம்மா ஆக போகிறான் தான் நினச்சோம். ஆனால் விதி விளையாண்டுருச்சு. நீங்களும் அப்படி தானே நினச்சிருந்தீங்க. அப்போது நாங்கள் நினச்சது தப்பு இல்லை தானே. நம்ம ரோட்டில் கரெக்டாக வண்டி ஓட்டிகிட்டு போயிட்டு இருந்திருப்போம். எதுக்கால வர எவனோ ஒருத்தன் நம்ம மேலே விட்டா அது எவனோ நம்மளுக்கு செஞ்சு வச்ச செய்வன. ஆனால் இங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்தா இவனுக்கே வச்ச செய்வன மாதிரி இருக்கு. சிஸ்டர், கீர்த்தனாக்கு லஞ்ச் மாதிரி நான் ஹாஸ்பிட்டலே தந்துடுவோம். என்ன லஞ்சுன்னு சொல்லி டாக்டர்ஸ் சொல்லிடுவாங்க.
டயட்டிஷியன் பார்த்து அவங்களே அரேஞ்ச் பண்ணுவாங்க. அவுட் சைடு ஃபுட் நாட் அலோடு. கீர்த்தனா பார்க்கலாம் ஃபஸ்ட்டு. 2 விசிட்டர்ஸ் மட்டும்தான் உள்ளார போகணும். பார்த்துட்டு 10 to 15 மினிட்ஸ்க்குள்ள வெளியே வந்துடணும். ஒன்றும் இல்லைடா, எதுக்கு இப்போ சின்ன பிள்ளை மாதிரி அழுதுட்டு இருக்கு? ஓ, உன்னை என்னைக்கோ பேபின்னு கூப்பிட்டதுக்கு இப்போ ரியாக்ட் பண்ணுறியா? எனக்கு வாழவே பிடிக்கல. இப்போ எதுக்கு பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்க? இதெல்லாம் என்னால தானே, இதெல்லாம் நான் தானே காரணம். இங்கே பாரு, உன்னோட வலி எனக்கு புரியுது. ஆனால் இப்போ பேசி ஒன்றும் ஆக போகிறதில்ல. நம்ம 2 பேர்த்துல இது யாருக்கு நடந்திருந்தாலும் இன்னொருத்தவங்களுக்கும் அது பாதிப்பு தான். நான் ஒன்று ஃப்ராங்காக சொல்லட்டா, நீ அவ்வளோ ஸ்மோக் பண்ணுறது பார்த்து நிறைய நாள் நான் பயந்துருக்கேன். ஒரு வேளை என்னை தவிக்க விட்டுட்டு எனக்கு முன்னாடி போயிட்டேன்னா என்னோட நிலைமை என்ன ஆகும் நான் யோசிச்சிருக்கேன். பட் இப்போ அந்த கவலை எனக்கு இல்லை. நான் நல்லா பார்த்துப்பேன், ராணி மாதிரி வச்சு காப்பாற்றுவேன்னு அழகான பொய்யெல்லாம் சொன்னதை கூட இப்போ காப்பாற்ற முடியாமல் அவனோட மனசாட்சியும் குற்ற உணர்ச்சியும் மாற்றி மாற்றி புரட்டி எடுத்து தான் வாழ்கிற வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் வேணும்னு மற்றவங்களுக்கு ஆறுதல் சொல்லி அவனே ஆறுதல் அடைஞ்சுக்கிறான். சார், நான் உங்களுக்கு ½ an hour நான் ரிப்போர்ட் பண்ணுறேன். ப்ரோ, நீங்கள் உங்களை தப்பாக நினைக்கிறீங்கன்னா என்ன ப்ரோ, உங்க பர்ஸ் யாரும் அடிச்சிட்டாங்களா? பஸ்ஸுக்கு ஊருக்கு போற காசு வேணுமா? இல்லை ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கீங்கல்ல, அதை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிங்க. ஏன் ப்ரோ, நான் பாட்டுக்கு செவனேன்னு ஓரமா நின்று ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு என்ன பிரச்சனை இல்லை? என்னைக்காவது நீங்கள் ஸ்மோக் பண்ணுறதுனால உங்களுக்கு நெருக்கமானவங்களை மிஸ் பண்ணியிருக்கீங்களா? என் வாழ்க்கையில் அப்படி ஒருத்தர் இழந்துட்டு தான் ப்ரோ நிற்கிறேன். என்ன சொல்றது தெரியல, சும்மா ஒரு ஸ்டைலுக்காக அடிச்சு போனாங்க ப்ரோ. இப்படி பொது இடத்துல வந்து நீங்கள் ஸ்மோக் பண்ணுறதுனால நிறைய பேர் பேசிவ் ஸ்மோக்கராக மாறுறாங்க ப்ரோ. இது அவங்கள மட்டும் பாதிக்கல ப்ரோ, அவங்களுக்கு நெருக்கமானவங்களையும் அஃபெக்ட் பண்ணுது. ஸோ அதனால தான் ப்ரோ சொல்கிறேன். ப்ரோ புரியுது, நீங்க அதை பார்த்துட்டீங்க, அதை நான் பார்க்கக்கூடாதுன்னு சொல்றீங்க. என்ன முடியுமான்னு தெரியல, ஆனா கம்மி பண்ணிடுறேன். ட்ரை பண்ணுங்க ப்ரோ.